வாழ்க வளமுடன். வெல்கம் டு Varunaas Kitchen. இன்னைக்கு நம்ம Varunaas Kitchenல ரொம்ப டேஸ்டான caramel பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வெறும் 3 ingredients யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இந்த பாயசம் நம்ம தயார் பண்ணிடலாங்க. இது நம்ம ரெகுலரா செய்யற பால் பாயசம் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமான ஃப்ளேவரோடையும் டேஸ்டோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க ரொம்ப டேஸ்டான இந்த caramel பாயசம் ஈஸியா வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாயசம் செய்யறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாங்க. இதை முதல்ல தண்ணி சேர்த்து கழுவி சுத்தம் செய்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் பாயசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த அரிசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அரிசி நல்லா ஊறி சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை லேசா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கண்டினியூஸா ஓட விட்டுறாதீங்க, அப்புறமா மாவு மாதிரி ஆயிடும். லேசா பல்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துன அரிசி ரவை விட கொஞ்சம் பெரிய குருணைகளா அரைஞ்சு வந்திருக்கு. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சிங்க. இந்த பதத்துல அரிசி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போதான் பாயசம் நல்லா டேஸ்டாக இருக்கும். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஒடிச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 25 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்பப்போ இது பொங்கி வரும்போது லேசாக கலந்து விட்டோம்னாலே போதும். நம்ம இந்த பாயசம் செய்யறதுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ரெகுலராக சமையல் செய்யும் போதே ஒரு அடுப்பில் இந்த பாயசம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தயாராயிருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது மாத்திரம் அப்பப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டோம்னா போதும். நம்ம பாயசம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் நல்லா அடிகனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் பால் தீஞ்சு போகாம அடி பிடிக்காம இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்துன பால் நல்லா திக்காகி பாதி அளவா குறைஞ்சு வந்திருக்கு. அரிசியும் நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இது வேகிறதுக்குள்ள இந்த பாயசத்துக்கு தேவையான கேரமல் சிரப் நம்ம தயார் பண்ணிடலாங்க. ஒரு அடிகனமான பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துன சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துன சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேடில் வந்திருக்கு. இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய கேரமல் சிரப் சரியான பதத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சுங்க. நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கேரமலைஸ் பண்ணணும். அதே போல் சர்க்கரை லைட் ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்க்கரை டார்க் கலராக மாறி கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால அது மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாயசமும் வெந்து சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ இதில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க கேரமல் சிரப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கேரமல் சிரப் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாங்க. நம்ம இன்னைக்கு 1/2 கப் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்கோங்க. அது இந்த பாயசத்துக்கு அளவான இனிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு சுவை தேவைப்பட்டது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து கலந்துக்கலாம். அது இன்னும் பாயசத்துக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த பாயசத்தோட இனிப்பு சுவையை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரமல் பாயசம் கம கமன்னு நல்ல வாசனையோட சூப்பராக தயாராகிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்ம நார்மலாக பாயசத்துக்கு சேர்க்குற மாதிரி ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரின்னு எதுவுமே இந்த பாயசத்துக்கு சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம சேர்த்துருக்க கேரமல் சிரப்பே இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. இந்த கேரமல் பாயசத்தை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கேரமல் பாயசம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் மேலும் பல ரெசிபிஸ்க்கு நம்ம வருணாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.